ஊதியத்தை வழங்கிடு. தமிழக அரசு யோகா பயிற்சியாளர்களுக்கு ஊதியத்தை உடனடியாக வழங்கிடு. உடனடியாக ஊதியத்தை வழங்கிடு. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய யோகாவை படித்த பட்டதாரி ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு வேலை வழங்க கோரியும், ஏற்கனவே மத்திய அரசு விடுவித்திருந்த ஊதியத்தை வழங்க கோரியும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை தலைமை செயலகத்துக்கு அருகில் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கும் தெரிவித்தும் பாராமுகமாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் தெரியவில்லை. யோக கலை என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இந்த கலையை கற்றுக் கொடுத்துட்டு நாங்கள் இன்னைக்கு கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கலைங்கிறது ஒரு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த யோக கலையை படித்த ஆசிரியர்கள் அரசு வேலை கிடைக்காமலும், ஒப்பந்த ஊதியத்தில் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அரசு இந்த ஊதியத்தை விடுவிக்காமலும் இருப்பதால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறோம். மற்றவர்களின் உடல்நலையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய யோகா ஆசிரியர்கள் இன்னைக்கு மன வருத்தத்தோடு இருக்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஸோ இதை அரசு முழுவதும் கவனத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இந்த யோக கலையை பயிற்றுவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே மட்டுமே பட்டப்படிப்பு படித்த ஆசிரியருடைய எண்ணிக்கை மொத்தம் 1.5 லட்சம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுகள் இவர்களுக்கு இருக்கிறது. 1 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது, 4 லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது. ஸோ இதையாவது மனதிலே கொண்டு இருக்கின்ற அரசாங்கமோ அல்லது வர இருக்குங்கிற அரசாங்கங்களோ எங்களது கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக நாங்கள் உறுதிப்பாடு எடுத்திருக்கிறோம். சம்பளம் வந்துடும் சொல்லிட்டு சம்பளம் எங்களுக்கு காணல் நீராக இருக்கிறது. ஆனால் 1.5 கோடியை கையில் வாங்கி வச்சுட்டு மத்திய மாநில அரசு இது வரைக்கும் விடுவிக்கவில்லை. ஏன்னா இப்போவே மாநில அரசு 250 பேர் யோகா ஆசிரியர்களை நியமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜீவோ இருக்கு, ஜீவோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் வருகின்ற பணத்தையே தமிழ்படுத்துறாங்க எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள யோகா ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மறைமுகமாக பணத்தை பதிக்கக்கூடிய அதிகாரிகளை முதலமைச்சர் தலையிட்டு, துணை முதலமைச்சர் தலையிட்டு எதற்காக யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. ஏனென்றால் பல மாநிலங்களில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ யோகா ஆசிரியர்களுக்கு பண நிலுவைத் தொகை எதுவுமே நிப்பாட்டப்படவில்லை. ஆனால் தமிழகத்தில் மாற்று முகமாக யோகா பயிற்சியாளருக்கு அரசு அதிகாரிகள் பயன்படுத்துகிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காகவா இல்லை அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவதாகலா என்பது அதிகாரிகள் நினைக்கிறார்கள் என தெரியல. உடனடியாக தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த 1 கோடியே 56 லட்சத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 250 யோகா ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய யோகா ஆசிரியர்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கின்றோம்.